வேன்மரநாடு என்ற அழகான நாடு இருந்தது. அந்த நாட்டின் மன்னன் சாந்தவேல் அறிவிலும் நீதியிலும் புகழ் பெற்றவர். அவர் இயற்கையை ஆழமாக நேசித்தார். ஒவ்வொரு மாதமும் அவர் தனியாக காட்டிற்கு பயணம் செய்தார். இதன் காரணத்தை யாரும் அறியவில்லை. அரண்மனையில் அனைவருக்கும் அதில் பெரிய ஆர்வம் இருந்தது. ஒரு நாள் இளம் வீரன் வேலன் உண்மையை அறிய முடிவு செய்தான். அவன் ரகசியமாக மன்னனை பின்தொடர்ந்தான். காட்டின் ஆழத்தில் மன்னன் ஒரு பழைய மரத்தருகே நின்றார். அவர் மரத்துடன் மெதுவாக பேசினார். "நண்பர்களே, நான் வந்துவிட்டேன்" என்று சொன்னார். வேலன் அதிர்ச்சியடைந்தான். மரத்தின் பின்னால் இருந்து விலங்குகள் வந்தன. அவைகள் சிங்கம், யானை, மான், நரி, கரடி அனைத்தும் மன்னனின் முன் தலைகுனிந்தன. சிங்கம் காட்டு செய்திகள் கூறியது. யானை வேட்டைக்காரர்கள் நுழைந்ததாக சொன்னது. மான் குட்டிகள் பயத்தில் நடுங்குகின்றன என்றது. நரி அவர்கள் காடை அழிக்கப் போவதாக எச்சரித்தது. மன்னன் அவற்றை அமைதியாக கேட்டார். "உங்களின் காடு என் நாடு போன்றது" என்றார். "உங்களை பாதுகாப்பது என் கடமை." கரடி நம்பிக்கையுடன் தலை அசைத்தது. மன்னன் அடுத்த நாளுக்கான திட்டத்தை கூறினார். வேட்டைக்காரர்கள் வரும்போது நாம் அவர் பாதையை தடுக்க வேண்டும் என்றார். ஆனால் யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது. அடுத்த நாள் மதியம் வேட்டைக்காரர்கள் வந்தனர். அவர்கள் காட்டில் அடியெடுத்து வைத்தனர். மண் சரிந்து அவர்கள் செல்லும் பாதை மறைந்தது. ஒரு பெரிய மரம் வழியை குறித்து சாய்ந்தது. யானை குரல் எழுப்பியது. சிங்கம் கர்ஜனையிட்டது. வேட்டைக்காரர்கள் அச்சத்தில் நடுங்கினர். அவர்கள் ஓட ஆரம்பித்தனர். யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. நல்ல மிரட்டல் மட்டுமே போதியது. வேலன் இதையெல்லாம் மறைந்து பார்க்கிறான். அவன் மனம் மதிப்பால் நிரம்பியது. மன்னன் விலங்குகளுக்கு நன்றி கூறினார். "நீங்கள் என் நண்பர்கள்" என்றார். விலங்குகள் மரத்தருகே மறைந்தன. வேலன் வெளியே வந்து மன்னனிடம் மண்டியிட்டான். "மன்னனே, உங்களின் செயல்கள் வியப்பூட்டுகின்றன" என்றான். மன்னன் சிரித்தார். "வேலனே, இதெல்லாம் நாட்டின் நலன்தான். காடு உயிர்களுக்கான வீடு. அவற்றை காப்பது நம் கடமை." வேலன் கண்ணீர் மல்க நின்றான். "இதை எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன்" என்றான். மன்னன் அமைதியாக தலை அசைத்தார். "நல்லதை உலகிடம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. நன்மை நிழல் போல் தானாக பரவும்." வேலன் அந்த வார்த்தைகளை மனதில் பதித்தான். "இந்த ரகசியம் நமக்குள் இருக்கும்" என்றான். மன்னன் அவன் தோளில் கை வைக்கிறார். "நீ அறிவுடனும் கருணையுடனும் வளர்வாய்" என்றார். அவர்கள் இருவரும் காட்டை விட்டு வெளியே வந்தனர். அடுத்த நாள் அரண்மனை இயல்பாக இயங்கியது. ஆனால் வேலனின் மனம் மாறியிருந்தது. அவன் விலங்குகளை காக்க முடிவு செய்தான். மக்களிடம் இயற்கையின் மதிப்பைச் சொன்னான். வேன்மரநாடு சூழல் பாதுகாப்பில் முன்னேறியது. மன்னன் இதனை பார்த்து மகிழ்ந்தார். அரண்மனையில் ஒரு மரசிலை நிறுவப்பட்டது. அதில் விலங்குகளின் உருவங்கள் பொறிக்கப்பட்டன. அசைவற்ற இருந்தாலும் அவை உயிர்ப்புடன் தோன்றின. மக்கள் சிங்கத்தையும் யானையையும் வணங்கினர். "இவை நம் காட்டு காவலர்கள்" என்றனர். வேலனின் பெயரும் புகழடைந்தது. அவன் மக்கள் மனதில் நம்பிக்கையாய் உயர்ந்தான். மன்னன் அவனை பாராட்டினார். "வேலனே, நீ நல்ல பாதையில் பயணிக்கிறாய்" என்றார். ஒரு நாள் விலங்குகள் மீண்டும் மன்னனை சந்தித்தன. அவை காடு அமைதியாக இருப்பதாகச் சொன்னன. மன்னன் மகிழ்ச்சியடைந்தார். "அமைதி எனது வெற்றி அல்ல" என்றார். "நீங்கள் நலமாக இருப்பதே வெற்றி." விலங்குகளின் கண்கள் ஒளிர்ந்தன. மன்னன் அவர்களை நேசத்துடன் பார்த்தார். "உலகம் எல்லோருக்கும் சொந்தமானது" என்றார். "வலிமை என்பது அழிப்பது அல்ல, காப்பதே பெரிய வலிமை." அந்த வார்த்தைகள் காட்டில் முழங்கின. காற்றில் பரவின. மரங்கள் அசைந்தன. பறவைகள் கீச்சிட்டன. காடு மன்னனை வரவேற்றது. மன்னன் சாந்தவேல் புன்னகைத்தார். நாட்டுக்குத் திரும்பினார். அந்த நாள் முதல் மக்கள் எல்லாம் அவரை காட்டின் காவலன் என்று அழைத்தனர். வேன்மரநாடு இயற்கை நட்பில் பிரபலமானது. மன்னனின் கருணை தலைமுறைகளுக்கு வழிகாட்டியது. நெறி, உலகம், உயிர்கள் எல்லாம் சேர்ந்து வாழும் ஒற்றை வீடு. அதை காப்பவரே உண்மையான வீரர்.